வாகை தமிழ்ச்சுடர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் காணொளியில் நாட்டுப்புறயியல் ஆய்வு டாக்டர் சு சக்திவேல் அவர்களுடைய புத்தகத்திலிருந்து விடுகதைகள் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். விடுகதை அப்படின்றது விடுவிக்கப்பட வேண்டியது, மறைபொருளினின்றும் விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதை அப்படின்னு சொல்கிறாங்க. விடுகதை என்பது விடுவிக்கப்பட வேண்டியது, மறைபொருளினின்றும் விடுவிக்கப்பட வேண்டிய கதையே விடுகதை. விடுகதை அப்படின்ற சொல்லுக்கு புதிர்மை, பண்புடையது அப்படின்னும், விடுவிக்கப்பட வேண்டிய பொருள் கதையாக அமைந்துள்ளது அப்படின்னும் பொருள் கொள்ளலாம். விடுகதை அப்படின்ற சொல்லுக்கு புதிர்மை, பண்புடையது அப்படின்னும், விடுவிக்கப்பட வேண்டிய பொருள் கதையாக அமைந்துள்ளது அப்படின்னும் நம்ம பொருள் காணலாம். வினா எழுப்பும் வகையாகவும் விடை இருக்கும் தன்மையாகவும் விடுகதைகள் உள்ளன. தமிழிலே புதிர் பண்பை அடிப்படையாக கொண்டு எதிர்மறையிலே பெரும்பாலும் விடுகதைகள் தோன்றுகின்றன. நம்முடைய தமிழ் மொழியில் புதிர் பண்பை அடிப்படையாக கொண்டு எதிர்மறையில் தான் பெரும்பாலும் விடுகதைகள் தோன்றுவதாக சொல்கிறாங்க. அறிவு ஊட்டுவதும் சிந்தனையை தூண்டுவதும் விடுகதையினுடைய குறிக்கோள். விடுகதையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, அறிவை ஊட்டுறது, சிந்தனையை தூண்டுறது, இதுதான் விடுகதையினுடைய குறிக்கோள். கதைக்கு ஆதாரமாகவும் செய்யுளுக்கு உயிராகவும் பொழுதுபோக்கு சாதனமாகவும் இருக்கக்கூடியது இந்த விடுகதை. பெரியோருக்கும் சிறியோருக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த விடுகதை. விடுகதையின் அடிப்படை பண்பு உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. விடுகதையினுடைய அடிப்படை பண்பு உருவகம். விடுகதைகளுக்கும் உருவகங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதலில் உலகுக்கு உணர்த்தியவர்கள் கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விடுகதைகளுக்கும் உருவகங்களுக்கும் உள்ள தொடர்பினை முதலில் உலகுக்கு உணர்த்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, கிரேக்க பேரறிஞர் அரிஸ்டாட்டில் தான். விடுகதையால் கூறுபவனினுடைய உளப்பான்மை வளர்கிறது, ஆர்வத்தினின்றும் விடுதலை கிடைக்கிறது, சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஜேம்ஸ் என்ற அறிஞர் விடுகதை பற்றி சொல்கிறாரு. ஜேம்ஸ் என்ற அறிஞர் கூற்றுப்படி விடுகதையால் கூறுபவனின் உளப்பான்மை வளர்கிறது, ஆர்வத்தினின்றும் விடுதலை கிடைக்கிறது, சிறியோர்க்கும் பெரியோர்க்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு ஜேம்ஸ் என்ற அறிஞர் சொல்கிறாரு. கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தர்றது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன அப்படின்னு கார்லோஸ் அப்படின்ற அறிஞர் சொல்கிறாரு. கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தருவது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன அப்படின்னு கார்லோஸ் அப்படின்ற அறிஞர் சொல்கிறாரு. இந்த கனவுகள் கூட பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய ஆழ் மனதில் என்ன இருக்கோ அதுதான் இரவு நேரத்தில் நாம் தூங்கும்போது கனவாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் கனவு மனிதனது அடிமன உணர்வுகளுக்கு வெளியீடு தர்றது போல விடுகதைகளும் வெளியீட்டிற்கு உதவி வருகின்றன அப்படின்னு கார்லோஸ் அப்படின்ற அறிஞர் சொல்றாரு. சில விடுகதைகள் கதையை போலவே விரிவா இருக்கும். சின்ன விடுகதைகளுக்கு புதிர் அப்படின்ற பெயரே ரொம்ப பொருந்தும். கதை போல வருவனவற்றையெல்லாம் விடுகதை அப்படின்னு குறிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நாட்டுப்புறவியல் அறிஞர் கீவா ஜெகநாதன் சொல்றாரு. அதாவது கதை போல வருவனவற்றை விடுகதை என்று குறிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நாட்டுப்புறவியல் அறிஞர் கீவா ஜெகநாதன் கூறுகிறார். விடுகதையினுடைய வரலாறு தொல்காப்பியத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தொடருது, இனிமேலும் தொடரும். உரையாசிரியர்கள் விளக்கமும் கொடுத்துட்டு வராங்க. இடைக்காலகட்டத்தில் புலவர்கள் விடுகதைகளை செய்யுள் வடிவில் பாடினாங்க. 20ஆம் நூற்றாண்டில் விடுகதைகளை தொகுக்க ஆரம்பித்தாங்க. தற்போது விடுகதைகளை பற்றிய ஆய்வே நடைபெற்று வருது அப்படின்னு தான் சொல்லணும். தொல்காப்பியர் யாப்பு முறையை குறிப்பிடும்போது விடுகதை பற்றியும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கத முதுசொல்லோடு அவ்வேள் நிலத்தும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பின் நாற்பெயர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது என்மனார் புலவர். இந்த நூற்பால வரக்கூடிய பிசி அப்படின்றதுக்கு விடுகதை அப்படின்னு பொருள் சொல்லலாம். அடிவரையறை இல்லாத 6 வகை யாப்பினையும் தொல்காப்பியர் உரைக்கிறார். நூலினான உரையினான நொடியோடு புணர்ந்த பிசியினான ஏது நுதலிய முதுமொழியான மறைமொழி கிழந்த மந்திரத்தான கூற்றிடை வைத்த குறிப்பினான அப்படின்னு சொல்லப்படுது. இது தொல்காப்பிய நூற்பா. இதில் பிசி அப்படின்றது விடுகதை. ஒப்போடு புணர்ந்த உவமத்தானும் தோன்றுவது கிளர்ந்த துணிவினானும் என்றிரு வகைத்தே பிசி வகை நிலையே அப்படின்னு பிசிக்கு விளக்கம் தர்றாரு.
உவமையாக அமைவதும் தெளிவுபட வருவதும் விடுகதை அப்படின்ற 2 வகையில் அமையும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. அதாவது உவமையாக அமைவதும் தெளிவுபட வருவதும் தான் விடுகதை அப்படின்னு 2 வகையில் அமைகிறதா தொல்காப்பியர் சொல்கிறாரு. விடுகதையை விளக்கியவர் தொல்காப்பியர் தான். தொல்காப்பிய உரையாசிரியரான இளம்பூரணார் உவமை விடுகதைக்கு கீழ்கண்ட சான்றை தருகிறார். அச்சுப்போல் பூ பூக்கும் அமலே என்ன காய் காய்க்கும். பேராசிரியர் 3 விடுகதைகளும் தந்து அவற்றிற்கு விடையும் தருகிறார். விடுகதைகளை தொகுத்தவர்களில் பேராசிரியரே முதலானவர். பிறை கவ்வி மலை நடக்கும், பிறை கவ்வி மலை நடக்கும், இது யாரை குறிக்குது அப்படின்னா, இந்த விடுகதையில் இதனுடைய புதிர் என்னன்னா யானை. முத்துப்போல் பூத்து முதிரில் கலாவண்ண நெய்தோர் குருதி நிறம் கொண்டு வித்துதிர்த்து. இந்த விடுகதைக்குண்டான புதிர் என்ன அப்படின்னா கமுகு. நீராடன் பார்ப்பான் நிறஞ்செய்யான் நீராடின் ஊராடு நீரிற்காக்கை. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த விடுகதைக்கான புதிர் நெருப்பு. தமிழில் பிசி, நொடி, புதிர், விடுகதை அப்படின்னும் வழங்கப்படுது. விடுகதை அப்படின்ற சொல்லாட்சி பண்டைய தமிழ் இலக்கிய இலக்கணங்களில் காணப்படலை. இந்த சொல்லாட்சி எக்காலகட்டத்தில் புகுந்தது அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு சான்று இல்லை. பிசி அப்படின்ற சொல் தான் பிற்காலகட்டத்தில் பிதிர் அப்படின்னு ஆகி அதுக்கப்புறமா புதிர் அப்படின்னு மாறி இருக்கணும். அதாவது பிசி அப்படின்ற சொல் தான் பிற்காலகட்டத்தில் பிதிர் அப்படின்னு ஆகி அதுக்கப்புறமா புதிர் அப்படின்னு மருவி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம மக்களினுடைய அன்றாட பேச்சில் என்ன புதிர் போடுகிறாய் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்த்துருப்போம். ரொம்ப குறுகிய காலகட்டத்திலேயே கூறத்தக்கவாறு சுருங்கிய அமைப்புடையது அப்படின்ற கருத்தில் தான் நொடி அப்படின்ற சொல் கையாளப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நொடி அப்படின்னா மிக குறுகிய காலகட்டத்தில் கூறத்தக்கவாறு சுருங்கிய அமைப்புடையது அப்படின்ற கருத்தில் தான் நொடி அப்படின்ற சொல் கையாளப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சி, தென்னார்காடு, வட ஆற்காடு, சேலம், தர்மபுரி இந்த மாவட்டங்களில் வெடி அப்படின்ற சொல்ல விடுகதைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது திருச்சி, தென்னார்காடு, வட ஆற்காடு, சேலம், தர்மபுரி இந்த மாவட்டங்களில் விடுகதையை வெடி அப்படின்ற சொல்லால் பயன்படுத்துகிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சி, தென்னார்காடு, வட ஆற்காடு, சேலம், தர்மபுரி இந்த மாவட்டங்களில் வெடி அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை அழிப்பாங்கதை அப்படின்னும் பயன்படுத்துகிறாங்க. ஒருவர் விடுகதை போட மற்றொருவர் அதனை விடுவித்து விட்டால் அவர் அதனை அழித்து விட்டார் அப்படின்றது பொருள். இந்த அழிப்பாங்கதைக்கு ஒருவர் விடுகதை போட மற்றவர்கள் அதை விடுவித்து விட்டால் அவர் அதனை அழித்து விட்டார் அப்படின்றது பொருள். அதனால தான் அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்கிறாங்க. கதையில் ஏற்படக்கூடிய சிக்கலை புதிரை அவிழ்த்தல் அப்படின்ற பொருளில் அவிழ்ப்பாங்கதை அப்படின்னு மாறிற்று அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. பேச்சு வழக்கில் விடுகதை அப்படின்னும் இலக்கிய வழக்கில் புதிர் அப்படின்னும் சொல்லலாம். உலகத்தில் பல்வேறு மொழிகளில் வழங்கக்கூடிய சொல்லாட்சி பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். அந்தந்த மொழிகளில் வழங்கக்கூடிய சொல்லாட்சி அதனுடைய தன்மையை விளக்குறது போல் இருக்குது. இப்போ தமிழில் விடுகதையை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, பிசி, நொடி, புதிர், விடுகதை, வெடி போடுதல், அழிப்பாங்கதை. தெலுங்கில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, விடுகதையை விடிகதா, பொத புக்லு. தெலுங்கு மொழியில் விடுகதையை விடிகதா, பொத புக்கலு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட மொழியில் விடுகதையை ஒடகதா, விடிகதா அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னட மொழியில் விடுகதையை ஒடகதா, விடிகதா அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாள மொழியில் விடிகதா, கடன்கதா. மலையாள மொழியில் விடுகதையை விடிகதா, கடன்கதா அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் பிரம்மோத்தியம், பிரசன்னம், கூதம், பிரவக்லிகா, விவாத சமஸ்யா, குடா அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழியில் பிரம்மோத்தியம், பிரஸ்னம், கூதம், பிரவக்லிகா, விவாத, சமஸ்யா, குடா இதெல்லாம் வடமொழியில் விடுகதைக்கு வழங்கக்கூடிய சொல். மராத்தி மொழியில் விடுகதையை உகானா அப்படின்னு சொல்கிறாங்க. உகானா அப்படின்றது விடுகதையை மராத்தி மொழியில் சொல்லக்கூடிய வார்த்தை. வங்க மொழியில் பிராஹெல் இகதந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. வங்க மொழியில் பிராஹெல் இககந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத்தி மொழியில் வரத் அப்படின்னும், ராஜஸ்தானி மொழியில் பஹேலி அப்படின்னும், அஸ்ஸாமி மொழியில் சதுர் அப்படின்னும், இங்கிலீஷில் ரிடில் அப்படின்னும், ஜெர்மன் மொழியில் ரட்சல் அப்படின்னும்,
கிரீக் மொழியில் இனிக்மா, ஆஃப்ரிக்கன் மொழியில் ஆலு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குவிஸ், பசில் அப்படின்னும் இந்த விடுகதையை சொல்கிறாங்க. நாட்டுப்புற இயலை நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னும் நாட்டுப்புற கலை நம்பிக்கை அப்படின்னும் ரெண்டாக பிரிக்கலாம். நாட்டுப்புற இயலை நாட்டுப்புற இலக்கியம் அப்படின்னும் நாட்டுப்புற கலை நம்பிக்கை அப்படின்னும் ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். விடுகதை நாட்டுப்புற இலக்கியத்தின் பார்ப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டுப்புற இலக்கியத்தையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மாறும் அமைப்புடையவை, இன்னொன்று மாறா அமைப்புடையவை அப்படின்னும் பிரிக்கிறாங்க. நாட்டுப்புற இலக்கியத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மாறும் அமைப்புடையவை, இன்னொன்று மாறா அமைப்புடையவை அப்படின்னு சொல்கிறாங்க. விடுகதையை மாறா அமைப்புடையவையின் கீழ் வகைப்படுத்துகிறாங்க. நாட்டுப்புற இலக்கியத்திற்குரிய அனைத்து பண்புகளுமே விடுகதைக்கு பொருந்தும். விடுகதைகள் அறிவுக்கு உரைகளாகவும் சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் இருக்குது. கதைகளிலும் விடுகதையின் பண்பை பார்க்க முடியுது. விடுகதைகள் பழமொழிகளை காட்டிலும் பழமை பண்பு வாய்ந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழிகள் ஒரு உண்மை அல்லது கருத்து உருவகப்படுத்தப்பட்டு வருது. விடுகதை பொருளையோ அல்லது கருத்தையோ மறைத்து கூறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. விடுகதையில் ஒப்பு உவமை பண்பும் உருவக அமைப்பும் இன்றியமையாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. விடுகதையில் ஒப்பு உவமை பண்பும் உருவக அமைப்பும் இன்றியமையாதவை அப்படின்னு சொல்கிறாங்க. உவமையும் உருவகமும் இல்லை அப்படின்னா விடுகதையே இல்லைன்னு சொல்லலாம். பெரும்பாலான விடுகதைகளில் உவமை உருவக பண்பு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. அடுத்த காணொளியில் நம்ம விடுகதைகளினுடைய வகைகள் முதற்கொண்டு இன்னும் பல தகவல்களை பார்க்க இருக்கோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னா அது குறித்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.